யாருங்க வேணும்? அக்கா வா காளி, பாப்பாத்தி சொல்லிச்சு நீ காலையிலே வருவேன்னு. ஆமாம் மாமா. வாப்பா காளி. காளி வா. ஏங்க வாங்க வந்து உட்காருங்க. ஏய் நான் எதுக்குடி? யோ வந்து உட்காருங்க. பிரசனை பார்க்கறதே உங்களுக்கு தான். ஐயோ பொழப்ப கெடு. சொல்லுக்கா. எப்பா காளி 3 நாளா படபடன்னு வருதுப்பா. மனசே சரியில்லை. படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது. எங்க ஐயா சாகத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் 1 மாசத்துக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. இப்படியே மாற பிடிச்சிட்டு உட்காந்த மனுஷன் தான் போய் சேர்ந்துட்டாரு. ஏய் காளி, 50 ரூபா ஆட்டையை பொறுக்கு சோழியை தூக்கிட்டு வந்துட்டேன். பேசாம இருங்க. மாமா என்ன வேத்தாள் மாதிரி பேசிக்கிட்டு 1 ரூபா தச்சனை வைங்க, அது போதும். ஓ 1 ரூபாயா? ஏய் 1 ரூபாயேண்டி பாரு. குருவே போற்றி, குருவே போற்றி, குருவே போற்றி. இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை என்னோட வார்த்தை இல்லை, சிவனோட வார்த்தை. நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ துக்கமோ, உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன். ஏன்னா இது சிவனோட வார்த்தை. உங்கள் 2 பேருக்கு இதில் சம்மதம் தானே? பிரச்சனை போட்டு பார்க்கலாமா? 10 ரூபா தானே, போடு போடு. அக்கா 10 நாளைக்குள்ள ஆட்டுக்குட்டியோ இல்லை கண்ணுக்குட்டியோ செத்து போச்சா? ஆமா ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. வெளியில் இந்த வேப்ப மரத்தை எதுக்கு வெட்டினீங்க? அது புழங்குக்குள்ள இடைஞ்சலா இருந்துச்சுன்னு வெட்டினாரு. அங்கே இருந்த சாமி போட்டாங்கக்கா. அதுவா போன வாரம் கண்ணாடி உடஞ்சிச்சேன்னு நான் தான் எடுத்து வச்சேன். என்ன சாமி? விநாயகர். வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை தான். இருடி வரேன். அக்கா குழந்தை வீட்ல தனியா இருக்குக்கா, போணும். ஐயோ ஒருத்தி பொறுக்க மாட்டா. பாத்துட்டு இருக்காளி, பாத்துட்டுங்க. கூலி கொடுக்கறதுக்குள்ள உசுரை வாங்கிடுவா. தகப்பன் செத்தா வித்தா போச்சு, தாய் செத்தா ருசி போச்சு, தாரம் செத்தா எல்லாமே போச்சு. என்னடா சொல்ற? 8ஆம் இடத்துல மாந்தி பிரசனத்தில் வந்திருக்கனால அக்கா உசுருக்கு ஆபத்து இருக்கு. இப்போ பெரியசாமி பிள்ளைங்க எல்லாமே சென்னையில் இருக்காங்க. எங்கே இருந்தாலும் வருஷம் அம்மாவோட நினைவு நாளுக்கு குடும்பத்தோடு ஊருக்கு வந்துடுவாங்க. அப்படித்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ ஆதிரையோட புருஷன் மரகதமணிக்கு தொழில் தொடங்க பணம் வேணும்னு ஆதிநாதன் உள்ளூர் ஃபைனான்சியர்கிட்ட 50 லட்சம் ரூபா கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் மரகதமணி முதலும் கொடுக்கல, வட்டியும் கட்டலை. ஆதிநாதன் தான் மாதம் வட்டியை கட்டிகிட்டு இருக்கான். பணம் சரியா இருக்கான்னு பார்த்துங்க மாமா. நீங்க என்னமோ கடை வாங்கின மாதிரி மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. நான் வேணா உங்க தங்கச்சிட்ட பேசட்டா? ஏற்கனவே தலைவலியில் படுத்து கிடக்க, நீ ஏன் நோய் ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. ஆமாங்க அண்ணி, இவர் மட்டும் வட்டி பணம் கட்டலைன்னு வச்சுக்கோங்க, ஆதிரை வீட்டுல ஒருத்தர் கூட சோத்துல கை வைக்க முடியாது. ஆனா அவ ஆடுற ஆட்டம் இருக்கே, இன்னும் 6 மாசம் தான் குடும்பமே நடுத்தருவுல வந்து நிக்க போகுது. பாத்துட்டே இருக்கு. பாப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கா, டிகிரி படிச்சு முடிக்கட்டும். அப்புறம் கல்யாணத்தை பத்தி அண்ணி பேசுறது சரியில்லை. அப்புறம் பேசுறேன். நீங்க காசு கொடுத்ததா நாங்க சோத்துல கை வைக்கிற மாதிரி அவங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான்.
நீங்க ஒரு வருஷமா கட்டின வட்டிய என் புருஷன் 50 லட்சம் ரூபாயோட அந்த வட்டியை சேர்த்து கொடுத்துருவாரு. அதனால உங்க பொண்டாட்டிய அளவா பேச சொல்லுங்க. இங்கே வராதுற, அவெல்லாம் அப்படி பேசுறாள் கிடையாது. வெளியாளுக்கு தான் எதை பேசுறாள், நீ வந்து இப்படி பேசிட்டு அவளை பற்றி. அக்கா கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்குது, நீ வந்ததுக்கு எடுத்து பேசிட்டு இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப இடம் கொடுத்துருக்கேன் நீங்க. டேய் என்னடா குறை வசதி பேசுற? சண்டை போற மூலம் வந்திருக்க நீ? அண்ணே எதுக்கும் அண்ணி ஒரு வார்த்தை கேட்போண்ணே. டேய் உன் மேல கொலை வரியில இருக்கேன், போடா போய் கணக்கு சரி பண்றா போய். டேய் ஏன் மேல கோவத்தை அவன் மேல ஏன்டா காட்டுற? என் பொண்டாட்டி தான் பேசுறது, என்ன ஆதாரம் இருக்கு? மச்சான் ஆதாரம் இல்லாம பேசல மச்சான். உங்க பொண்டாட்டி பேசின வாய்ஸ் மெசேஜை கேளுங்க. கேளுங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒரு ஆதங்கத்துல உங்க பொண்டாட்டிட்ட பேசுனேன், அதுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு குடும்பத்துல பிரச்சனை பண்ணுவாளா அவ? இங்க பாருங்க நீ தேவையில்லாம சண்டை போட்டு விடுதல என் குடும்பத்துக்கே கிடையாது. ரெக்கார்ட் பண்ணது சித்ரா. இத பாருங்க மச்சான், உங்க பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி சொல்லுமா? ஏ மச்சான், எல்லா பிரச்சனைக்காரன் நீதாயா. என் பொண்டாட்டி பேசுனா பேசலங்கிற முக்கியம் கிடையாது. ஆனா நான் உனக்கு 50 லட்சம் வட்டி வாங்கி கொடுத்தேன் பாரு, அதுக்கு என்ன செருப்பு கூட அடிச்சுக்கறியா? நீ அடிச்சுக்கணுமா? உங்க குடும்பத்துல நான் வாக்கப்பட்ட மத்தியா, என்னையே நான் தான் அடிச்சுக்கிறேன். அடிச்சுக்கியா? அண்ணே சந்தோஷமா உங்களுக்கு? இதுக்கு தான் உங்க பொண்டாட்டி எங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்களா? பேச்சு உன் புருஷனை வட்டி மூலமா பணத்தை வைக்க சொல்லுமா? அவங்க என்ன காசு தூக்கிட்டு ஓடிடுவா போறாங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில் மொத்த குடும்பமும் பிரிஞ்சு போச்சு. அந்த சண்டைக்கு அப்புறம் 2 வருஷமா அம்மாவோட நினைவு நாளுக்கு கூட யாரும் வர்றதில்ல. இந்த வருஷத்தோட பாப்பாத்தி இறந்து 25 வருஷம் ஆக போகுது. இந்த முறை கண்டிப்பாக வந்துடுவாங்க, எல்லாருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துருவோம்னு பெரியசாமி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுடா அது எப்போ கிளம்புறீங்க? மாமா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு மாமா, அதனால் இப்போதைக்கு ஊருக்கு வர முடியாது. தம்பிகளும் இதை எப்படி அப்பாட்ட சொல்கிறேன் தாங்கிக்கிட்டு என்னை விட்டு பேச சொன்னானுங்க. நான் சொன்னால் கோவப்படுவார். நீங்கள் தான் அதை அப்பாட்ட பக்கமாக சொல்லி புரிய வைக்கணும் மாமா. ஏன்டா அவனுங்களை வெளியூர் அனுப்புன? உள்ளூர்லயே ஆடு மாடு மேய்க்க வச்சிருக்கணும். அவனுங்க என்னைக்காவது வருவானுங்கல்ல, மொத்த புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்காம விட மாட்டான். நம்ம ஆளுங்க சோனமுத்திட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க மச்சான். இந்த முறையும் பெரியசாமி பசங்க எவனும் வரலையா? பேசாமல் பெரியசாமி போட்டுருவோமா? அந்த கிழவனை போட்டதுன்னா எப்போவோ போட்டிருக்கலாம். அவன் உயிரோடு இருக்கணும். அவன் சந்ததியில் ஒருத்தனும் உயிரோடு இருக்கக்கூடாது. இன்னும் எனக்கு தண்டனை முடிய 6 மாதம் இருக்குது. அவனுங்க வரலன்னா மொத்த பேரையும் போய் செஞ்சிருவான். ஏண்டா இப்படி நேரமாச்சு, ஈஸ்வரன் எங்கே போனேன்? கிரிக்கெட் போட்டிக்கு தான். நாமெல்லாம் இங்கே கொண்டாடுறதோட பாப்பாத்தியம்மா நினைவுனால அவன் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் பாப்பாத்தியம்மா நினைவு சுழற்கோப்பை, பாப்பாத்தியம்மா நினைவு சுழற்கோப்பைன்னு அதிருது. 25ஆம் ஆண்டு பாப்பாத்தியம்மா நினைவு சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி வாகை சூடப்போகும் அணி. இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, மற்ற நான் பார்த்துக்கிறேன். அவரது பந்தை மண்ணின் மைந்தன் அணியின் பிரவீன் எதிர்கொள்ளப் போகிறார். வெற்றி பெறும் அணிக்கு இந்த பாப்பாத்தியம்மா நினைவு சுழற்கோப்பையை வழங்கி விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கும் திரு ராமமூர்த்தி அவர்களையும் அவரின் அழகான குடும்பத்தினரையும் வருக வருகென வரவேற்கிறோம். அருமையான பந்து வீசை. பிரவீன் அடித்து விட்டார். பந்து போரா சிக்ஸா? இல்லை இல்லை இல்லை, கேட்ச். கேட்சை நல்லா விட்டுட்டார். இதை ரன் எடுக்க முயல்கிறார்கள், ஓடுகிறார்கள். ரன் அவுட். மேலும் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர் மண்ணின் மைந்தன் அணியினர். அடுத்தபடியாக களமிறங்கும் நமது மண்ணின் மைந்தன் அணியின் கேப்டன் ஈஸ்வரன். இதோ களத்திற்குள் நமது மண்ணின் மைந்தன் அணியின் வெற்றிக்காக ரன்களை குவிக்க, எதிரணியின் பந்து வீச்சை சிதறடிக்க இதோ உங்கள் ஈஸ்வரன் கடைசி விக்கெட்டாக களத்துக்குள் வந்துவிட்டார். ரசிகர்களின் கரவொலிக்கும் விசில் சத்தங்களுக்கும் நடுவே ரன் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல களத்தில் இறங்கிவிட்டார் நமது ஈஸ்வரன். 52 ரன் அடிச்சு ஒருத்தன் கைதட்டல, சும்மா வந்து நின்னதுக்கே இப்படி அலறாங்க. டேய் ஒரு ரன்னாவது அர்றா. இன்னும் 6 பந்துகள், தேவைப்படும் ரன்கள் 7. வாடா பெரிய சேவாக்கு சொல்லட்டாம்ல. 6 பாலுக்கு 7 ரன் தான். நீ பேட்ல தொடு, நான் பாத்து. வெல்வோம். டேய் அது சரிடா. வெல்வோம். டேய் வெல்வோம்டா. வெல்வோம்.
அதுக்கு ஒரு ரன் அடிச்சு நீ இந்த பக்கம் வந்து நான் அந்த பக்கம் போனாதான் வெல்வோம் இல்லனா தோப்போம். மாட்டோம் ஃபன்னி பாய். என் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் புரிஞ்சுக்காம போடா. பன்னி பாயா எங்கயாவது டீம் கேப்டன் கடைசில அப்ப, பண்ணிக்கவனா. ஏதோ சொன்னியா? ஒரு பால டச் போட்றா. ஓ ஓகே. புளியம்பட்டி பும்ரா அடிக்கிற மாதிரி போடுப்பா நல்லா இருப்ப. புளியம்பட்டி பும்ராவின் முதல் பந்தை சந்திக்கிறார் நமது மண்ணின் மைந்தன் அணியின் கேப்டன் ஈஸ்வரன். முதல் பந்தை வீசுகிறார். ஓ அருமையான பந்து வீச்சு. ரன்கள் எதுவும் இல்லை. லாஸ்ட் ஓவரில் வந்து கேதர் ஜாதவ் மாதிரி ஆடுறானே. குட்டிப்புலி கோபமடைகிறார். இரண்டாவது பந்தை வீசுகிறார். பவுலிங். பூம்ரா தனது ஆக்ரோஷமான பந்து வீச்சால் வாடா உன்னை தாண்டா வாடா என்னடா ஒவ்வொரு பந்தா விட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு மாப்ள, எதிரி போடுற ஒவ்வொரு பால்லையும் அவனோட பலவீனம் என்னன்னு கண்டிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிரும்டா. டேய் ஒரே ஒரு பால பேட்ல தொடுறா, மத்த நான் பாத்துக்கறேன்டா. உன்னை கையெடுத்து கூப்புறேன்டா. போடா. நேவர். கிரவுட பார்த்தல எல்லாரும் நம்மாடி ஜெயிக்கணும்னு வெயிட் பண்றாங்க. பாரு எப்படி ஜெயிக்கிறேன் பாரு. நாங்களும் அதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பண்றா. டேய் பாலத்துக்கு பின்னாடி கீப்பர் போறா. அப்பாடா பால பேட்ல தொட்டாடா. வாடா 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 வாடா. டேய் 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 கடா. ஐயோ மச்சான் முன்னேற வர சொல்லுதே. சூப்பர். குட்டிப்புலி குதித்து போய் கிரீஸை தொட்டு தனது மண்ணின் மைந்தன் அணியின் மானத்தை காப்பாற்றி விட்டார். திருவாளர் குட்டிப்புலி அவர்கள் தன் மானத்தை விட தன் அணியின் மானம் பெரிதென மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டார். எதுக்கு? எஸ். நீ ஏன்டா அவங்களுக்கு ஃபீல்டிங் பண்ற? உடம்புல எதுவும் அடிப்படலையே. ஜஸ்ட் மிஸ்ரா உயிர் போயிருக்குடா. உன்னை யார் மச்சான் வர சொன்னது? ஐ வில் டேக் கேர். யூ கோ. 3 பந்துகளில் 7 ரன்கள் என்ற நிலையில் அடுத்த பந்தை இப்ப பாரு சிக்ஸர். மிஸ்டர் ஈஸ்வரன் அதுக்கு முதல்ல கண்ணை திறந்து பந்த பார்க்கணும். சன்னு பேக்ல கிளார் அடிக்குது. கிளார் மண்ணின் மைந்தர் ஜெயிச்ச மாதிரி தான்டா. சூப்பர் கேப்டன் ராவன். போறா. ஐந்தாவது பந்தை வேகமாக வீசுகிறார். இறங்கி அடிக்க வேண்டியதுடா. ஐயோ வைடுடா. இந்த அகல பந்தின் வாயிலாக மண்ணின் மைந்தன் அணியினருக்கு ஓசியாக ஒரு ரன் கிடைத்துள்ளது. மீண்டும் ஐந்தாவது பந்து. ஏய் என்ன போலி போடுற? அடிக்கிற மாதிரியே போட மாட்டேங்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏன்டா டென்ஷன் ஆகிற? பின்ன என்ன மச்சான் அடிக்கிற மாதிரியே போட மாட்டேங்கிறான். பேட்டுக்கே பால் வர மாட்டேங்குது. ஓ அவர் பால உன் பேட்டுக்கே போடணுமா? ஆமா. பால பார்த்து நீ அடிக்க மாட்ட. அப்படி ஒரு பழக்கமே எங்களுக்கு இல்ல. அம்பேசா பேட்டிங் பேபி கேட்டிருக்கா? இல்லப்பா. இல்லையா? இல்ல இல்லையா? கிரீஸுக்கு போ. நீ போடா பால போடா. இந்த யோகாசனம்லாம் பண்றான். டேய் பேட்டிங்க தவிர எல்லாம் பண்றானே. இறைவா இவங்கிட்ட இருந்து எங்க டீமை காப்பாத்துப்பா. லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால். இப்ப போடுறா பால. ஆட்டம் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் கடைசி பந்தை வீச போகிறார் நமது பேட் பாய்ஸ் அணியின் துணை கேப்டன் பூம்ரா. என்னடா பண்றீங்க? எங்க அடிச்சுக்கறாங்க? தெரியலனே. வாடா போய் பாப்போம். வாங்கடா போய் பாருங்க. அடுத்து நீ கூட ஓபனிங்கடா. அவன கூட அடிக்கறா. ஏய் என்னடா? நீ எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க? ஏய் சொன்னா கேளுடா. நீ எதுக்குடா சண்டை போடுற? டேய் நிறுத்துடா. டேய் என்னடா நடக்குதுங்க? இவனுங்களா? போடா. டேய் போடா மூங்கடா. சாரி ஆஃபீஸர். லேய் சில்ராசே என்னடா பண்ணிக்கிறீங்க? ஏய் எங்கடா ஈஸ்வரன்? அந்த விளக்கு என்ன பந்திக்காவது வருவானா வரமாட்டானா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காயா? ஸ்டேஷன்ல இருக்கு. ஆமாங்கய்யா. வேற வேலை இல்லைடா. எவனுக்காவது பிரச்சனைனா இவர் போவார் வக்காலத்து வாங்க. அங்கே எவனுக்கு பிரச்சனையா எதுக்கு போனேன்? யாருக்காகவும் போல அவன் தான் போலீஸை சப்புன்னு அடிச்சு விட்டான். என்ன குட்டி இப்படி சொல்ற? ஈஸ்வரனா போலீஸ் பிடிச்சு போயிச்சா? ஏய் வள்ளி என்ன கழுதைக்கு நீ பதற? பதற வேண்டி போலீஸ்காரண்டி. சார் தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி சார். என்ன ரெக்கமெண்டேஷனா? எதுவும் பிரச்சனையாட போகுது சார். சொன்ன வேலையை மட்டும் செய். போய் எஃப்ஐஆர் எழுதியா போயா. ஹலோ சார் வணக்கம். நான் கவுன்சிலர் பழனிசாமி பேசுறேன். என் தம்பி ஈஸ்வரனை ஸ்டேஷனுக்கு கூட்டி போனதா என் பையங்கள்லாம் சொன்னாங்க. ஆமா என்ன இப்போ? இல்லைங்க ஈஸ்வரன் நமக்கு வேண்டிய பையங்க. எனக்கும் மினிஸ்டர் வேண்டியவர் தான். மினிஸ்டர்கிட்ட பேசுறீங்களா? புதுசா வந்ததுனால உங்களுக்கு யார் என்னன்னு தெரியாம கை வச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் போது நீங்களே விடுவீங்க. என்னையா
பொலிட்டிக்கல் பவரா? வெய்யா போன. ஏண்டா அல்ற சில்ற 4 அரசியல்வாதிகளை தெரிஞ்சிட்டா பெரிய ரவுடியா நீ? அண்ணே வாங்கண்ணே. யாருக்காக வந்தீங்கண்ணே? டீ சாப்பிடுங்க. டேய் டீ குடிக்க சொன்னா வாடாங்க. உள்ள கொடு போ. ஹலோ சார். ஆமாம் சார், கிரிக்கெட் கிரவுண்டில் பெரிய பிரச்சனை பண்ணிருந்தான் சார். தடுக்க போன எம்எல்ஏ கையை வச்சுட்டான் சார். அது இல்லாமல் எஃப்ஐஆர் வேறு போட்டாச்சு சார். நீ எஃப்ஐஆர் போடலீங்க சார். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கேஸை வேற ஒருத்தர் மேலே போட்டு விடு. சார் டிஎஸ்பி கேட்டால் என்ன சார் சொல்கிறது? டிஎஸ்பி கேட்பாரு, அதுக்கு நீயே பதில் சொல்லிக்க. யோ யார் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? புதுசா வந்தா யார் என்ன நீ விசாரிக்க மாட்டியா? மணி இன்ஸ்பெக்டர் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாமே சார். உனக்கு இந்த அளவுக்கு யாரியா பவர் கொடுத்தது? என்ன மினிஸ்டர் சொந்தக்காரன்ற தும்முல இருக்கியா? சார் இல்லை சார், பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். போனை ஈஸ்வரன்ட்ட கொடு. இது கொடுக்குறேன் சார். சார் டிஎஸ்பி உங்ககிட்ட பேசணும். ஹலோ, என்ன ஈஸ்வரா, நீ யாரு என்னங்கிற விவரத்தை சொல்ல வேண்டியதானே? ஐயா, நம்மளோட உருவத்துக்குலாம் நம்ம யாருன்னு சொன்னா நம்புவாங்களா? சரி சரி விடு, புது பையன்ல ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணிடலாமா? ஐயோ, டிரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம் வேணாம் ஐயா, வேலையை விட்டுல தூக்க வேணாம். சரி, போனை அவன்கிட்ட கொடுங்க. சார் யோ, முதல்ல தம்பியை ரிலீஸ் பண்ணு. நாளைக்கு வந்து ஆஃபீஸில் என்னை பாரு. ஓகே சார், உடனே அனுப்பிட்டுறேன் சார். நான் போகலாமா சார்? ப்ளீஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் டீ அங்கே வச்சிடுறீங்களா? தேங்க்யூ. ஹலோ. யோ, நான் மினிஸ்டர் பேசுறேன் சார். உன் மோத்து கூட நான் பார்த்தது இல்ல. ஜாதிகாரன்னு வேலை வாங்கி கொடுத்தா ஏன் பெரிய கெடுக்குறியா? சார் உன் இல்ல. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சார் வந்தாச்சு. ஏய், என்னடா கப்பை இங்கே தூக்கிட்டு வந்துட்டீங்க? என்ன மாப்பிள தெரியாத மாதிரி கேட்குற? போட்டோ எடுக்க வேணாமா? ஊரு பூரா போஸ்டர் ஓட்டணும்ல. மாப்பிள முதல் வெற்றி சரித்திர வெற்றியா? பதிவு பண்ணணும்ல. அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்குள்ள எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டீங்க? அதுவா? டேய் குள்ளப்பல யார் வராம பாரு. மாப்ள டேய் 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 தவள இந்திரா எப்படா இது நடந்தது? இது கலவரத்துல நடந்த கல்யாணம் மாப்ள. கலவரத்துலயா? உன் தலைமையில நடந்துச்சு மாப்ள. ஆனா அது உனக்கே தெரியாது. ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? சொன்னா அத்தைட்ட சொல்லணும், மாமாட்ட சொல்லணும், பெரியப்பாட்ட பேசணும். போட்டேனா போய் போட்டோ எடுறா. புனவர் சிரிடா. இப்பதான் நீ கடைசியா சிரிக்க முடியும். நல்லா சிரி. ஏட்டையா சார், யார் அவன்? விட்டா சிஎம்ஏ ஃபோன் பண்ணுவார் போல இருக்கு. சார் அதை தான் சார் சொல்ல வந்தேன். எங்கே சார் சொல்ல விட்டீங்க நீங்கள்? யோ, பில்டப் போதும். யாருன்னு சொல்லு. தம்பி பேர் ஈஸ்வரன் சார். பழனி கோயிலுக்கு எல்லா விஐபிங்களும் வருவாங்க. வரும்போது ஈஸ்வரன் தான் அவங்களுக்கு முன்னாடி நின்று எல்லா மரியாதையையும் பண்ணி சாமி பார்க்க வைப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பழனி கோயிலுக்கு போகணும்னா விஐபிங்க ஈஸ்வரனுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஈஸ்வரன் விஐபிங்களுக்கு என்ன மரியாதை பண்ணி சாமி பார்க்க வச்சானோ அதே மரியாதையோட அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் சாமி பார்க்க வச்சிருவான். அதனால எல்லா பெரிய பெரிய ஆட்களும் விஐபிகளும் ஈஸ்வரனுக்கு நேரடியாகவே பழக்கம். ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஏய் நிறுத்துங்க. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். இங்க சார், உங்க லெஃப்ட்ல. சார் என் நம்பர் தான் சார். சேவ் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன் சார். சார் இல்லை சார், எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன் சார். அப்படியா? என்ன வந்திக்கும் லேட்டாக வர, படையலுக்கும் லேட்டாக வர. எங்கடா போனேன்? ஆனால் வந்த உடனே எல்லாரும் வாயும் அடைச்சிட்டடா. வாய்க்கு வேலை கொடுத்தா எல்லாம் இதேருவானுங்க. ஏண்டா ஈஸ்வரா, ஒன்றை போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருந்தாங்களே, அவனை சும்மா விட்டேன். அவனா உள்ள வந்தான், அவனா வாய விட்டான், அவனா கோவப்பட்டான், அவனா அற வாங்கினான். அதுக்கப்புறம் அவனா நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாண்ணா. அப்புறம் நம்ம யாருன்னு அவனுக்கு 4 பேர் சொன்னதுக்கு அப்புறமா சைலண்ட் ஆயிட்டான். கெட்டிக்காரன் வேடா. அப்புறம் அவனே அன்பா அவன் ஃபோன் நம்பரை கொடுத்து அனுப்பி வச்சிட்டான். ஐயா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் சைலண்டா தான் இருப்பான். ஐயோ, இங்க யாரோ குழம்பு கேக்குறாங்க. ஏய் குழம்பு ஊத்துறா, குழம்பு ஊத்துறா, குழம்பு ஊத்துறா, டேய் குழம்பு ஊத்துறா, 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 ஊத்துறா.
குட்டி பிரியண்ணே யாருண்ணே அது புதுசாக இருக்காப்ல? வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வீடியோ காலிலே ஊரை வேடிக்கை பார்க்குறது. அப்புறம் எப்படி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும்? யார் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஓசியில் சோறு போகிறாங்கன்னானே உடனே கிளம்பி வந்துடுறது. இளங்கோ தம்பி, சொல்லுங்க. நம்ம சோழமுத்தன் இருக்கார்ல, அவருக்கு ஈஸ்வரன் தூரத்து சொந்தம். கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுற குடும்பம் போல். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம சோழமுத்தன் கடையில் வந்து ஈஸ்வரன் வேலைக்கு சேர்ந்தாப்படி. ஈஸ்வரன் பேரை தெரியாதவன் இந்த ஏரியாவிலே ஒருத்தன் கிடையாது. அடிவாரத்தில் பஞ்சாமிரத கடையை பார்த்துக்கிறாப்புல. ஃபெஸ்டிவல் தெரிஞ்சால் செம்ம பிஸியாக இருப்பாப்புல. மீதி நேரம்லாம் ஐயா கூட தான். பெரியசாமி ஐயா தனியாக தானே இருக்காரு. ஆமாம். கடந்த 3 வருஷமா ஈஸ்வரன் தான் ஐயாவை பார்த்துட்டு இருக்கா. அப்படி தங்கமான தம்பியா. உன்னைய மாதிரி வெளிநாட்டுக்கு அப்பா அத்தனை விட்டுட்டு வரேன் நினைச்சா? அண்ணே யாருன்னு தானே? அதெல்லாம் நீ எதுக்கே கேட்குற? எது கேட்குற? சோத்த போட்டோம்னா தின்னுட்டு கிளம்பியா? நோய் நோய் கேள்வி கேட்டுட்டு திங்கி போய். இது என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா உனக்கு? ஏதோ காது குத்துனாங்க. வாயிலே குத்த போறேன். பக்கத்து தெருக்கு இந்த தெருவில் வந்து தின்னுக்கிறியா? ஏய் விசேஷ மாதிரி வந்து தின்னுக்கிறியானப்பா. இவனுக்கு எது வைக்காதீங்க. எல்லாம் தேடு. அண்ணே நீ பாருங்க. வெங்காயத்தோடு நக்கிட்டு போ. கிளம்பியா? பா. ஈஸ்வரனே தெரியல. டீடைல் கேட்குறாரு. எப்படி இந்த தடவை எல்லா பேரும் வந்துடுவாங்கன்னு நினச்சிருந்தா. என் பேர பிள்ளைகள்லாம் பார்த்துடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். எல்லாம் என் நேரம்டா ஏமாத்திட்டாங்க. ஐயா நேரத்தை விடுங்கய்யா, அது வரும் போவோம். காலத்தை பிடிங்கய்யா, அது என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். ஈஸ்வரா சொல்ற ரைட்டு, எனக்கு நேரம் இல்லைடா. எப்போ அவன் கூப்பிடுவான்னு தெரியல. ஐயா நீங்க தானே சொல்லுவீங்க வாழ்க்கை அந்தந்த கிணத்துல வாழ்ந்துட்டு போயிடணும்னு. பிரச்சனையோட வாழ்றது தான் என் சுவாரஸ்யமே. இப்போ என்னாச்சு? இப்போ உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்லிட்டா? கிட்ட வாங்க. கடவுளை சிரிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளுடைய பிளான் அவர்கிட்ட சொன்னாலே போதும், உழுந்து உழுந்து சிரிப்பார். இது எப்படி இருக்கு? சீனாவின் ஊஹான் நகரத்திலிருந்து டிசம்பர் மாதம் பரவத் தொடங்கிய கொரோனா தொற்று உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவி வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியா திரும்பிய 170 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி கொரோனா பரவலை தடுக்க இந்தியா முழுவதும் 21 நாட்கள் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். 144 தடை உத்தரவு வந்ததால் வீடுகளுக்குள் முடங்கினர் மக்கள். தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்து. சொல்லுங்கப்பா. டேய் டிவியில் வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பயமா கிடக்கடா. புள்ள உண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு 1 மாதம் அங்கே என்னடா பண்ணுவீங்க? எல்லாரும் புறப்பட்டு வாங்க. பா நாங்களும் இ-பாஸ் அப்ளை பண்ணோம்ல, கிடைக்கல. என்ன பண்ண சொல்றீங்க? ஈஸ்வரன் இ-பாஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறான். அவனை உங்ககிட்ட பேச சொல்கிறேன். நீங்கள் கிளம்பி வாங்க. அண்ணே சொல்லி சொல்றா. எங்கடே வந்துட்டு இருக்கீங்க? மணப்பாறை தாண்டி வந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். அப்படியாண்ணே? ஆமாப்பா. ஓகேண்ணா, நீங்க வாங்கண்ணே வாங்க. வாங்கடா வாங்க ஏ வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தா போறேன் வெற்றி பாளைய கை மேலே. வாங்கடா வாங்க வாங்க. சென்னையிலேருந்து 7 மணிக்கு கிளம்பிச்சியா, இன்னும் வரல. 10 மணிக்கு கிளம்புனா நானே ரீச் ஆக போகிறேன். ஆட்டு முந்தைய கூட்டம் எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. கேட்டு பார்ப்போம். சொல்லுங்கப்பா. குட்டிப்பா, குட்டி அம்மா எங்க? அம்மா தூங்கிட்டு இருக்காங்கப்பா. அக்கா 2 பேரா? அக்கா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? இப்போ நீங்க எங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? அப்பா ஃபோன் வைங்கப்பா, நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. நான் ஏன் கேக்குறேன்னா, அப்பா அவங்க முன்னாடியே வந்து. மாப்பிள என்ன மேட்ரு? ஈஸ்வரன் காலையிலேயே ஃபுல் மேக்கப்ல இருக்கான். அவன் ஆள் வருதுல. ஆளா? யார் யாவ? ஐயாவோட பேத்தி. ஐயாவோட பேத்தியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவுக்கு வந்தா. அப்போ தான் இவங்க லவ் பண்ணுற விஷயம் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அந்த திருவிழாவுக்கு பெரியசாமி ஐயா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்படியா மேட்ரு? கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஐயா வெயிட்டிங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்பயே பிரேக்கப் ஆயிடுச்சு. காதலிக்கிறவங்களை விட காவல் காக்கிற நமக்கு தான் பதட்டம் அதிகமாக இருக்கு. ஈஸ்வரன் எனக்கு ஐயா தான் முக்கியம். ஐயாவை தனியாக விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாதுன்னு சொன்னோம். வாசிக்கு பயங்கரமான ஈகோ ஆயிடுச்சு. இந்த நிறைய பொம்பளை பிள்ளைய தான் லவ் பண்ணுறவன் தனக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் தரணுன்ற எதிர்பார்ப்புலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸ்வரன் சொன்னதை வாசியால் ஏற்றுக்க முடியல.
அதனால் ஈகோவில் அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளில் அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டான். கல்யாணமான என்ன பார்க்கணும் ஆசை இருக்காதா? அப்புறம் ஆசை இல்லாமல் நம்மளை தூங்க விடாமல் 4 மணிக்கெலாம் கூப்பிட்டு வந்து கொள்கிறேன். வாங்க 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 வாங்க. ஐயோ வாங்க. சரி சரி, அங்க வண்டி இருக்கு, போங்க. போய் வண்டியில இருங்க, போங்க. நான் வந்துடுறேன் ஈஸ்வரா. அண்ணா ஒரு நிமிஷம், நம்ம இப்போ ஷார்ட் கட்ல போறோம். சொல்லு. தம்பி யாரு புதுசா தெரியுது? என் முன்னாடி சொந்தக்காரன். ஓ, ஒரு வருஷம் நம்ம தான் வண்டி ஓட்டிட்டு சரி, வண்டியை ஃபாலோ பண்ணிக்கோப்பா. நீங்க ஏறுங்க. சரி சார், வந்துடுறேன். வண்டி ஏறா. பார்த்து இருக்குமா. வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போங்கம்மா போங்க. ஹலோ மாம்ஸ். ஹலோ மாம்ஸ், எப்படி இருக்க? வாசிமா, உன் வீட்டுக்கார வரல? வேலை விஷயமா துபாய் போயிருந்தாருன்னு, கொரோனானால தான் வர முடியல. அங்க மாட்டிக்கிட்டாரு. அப்படியா? ஆதிரா, திண்டுக்கல் செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டே. அப்பவே சொன்னேன் எங்க கூடயே வந்து தொலைங்கன்னு. கேட்டிங்களா? எம்எல்ஏ பாஸ் இருக்கு அது இருக்குன்னு பெருசா பில்டப் பண்ணீங்களே, இப்ப என்ன ஆச்சு? இ பாஸ் இருக்குடி, ஆனா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. டேட் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அறிவில்ல. அது இல்ல, அதெல்லாம் இப்ப ஏன் பேசுற? இது ரொம்ப முக்கியமா. ஈஸ்வரன் சொல்லி எப்படியாவது நீ காப்பாத்துடி. சரி வச்சு தொலைங்க, நான் ஏதாவது பண்றேன். சரி. என்னம்மா பிரச்சனை? சார் நான் ஏற மாட்டேன் சார். பிரிஷா கார்ல வந்த உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுறீங்க சார். யோ யார் அதுல மறக்காதவனே? ஐயா நீதானா? அந்த வண்டி நான் தான்யா. என்ன ஈஸ்வரன் சொந்தக்காரன் நீ? ஆமாங்க. ஏன் முதல்ல சொல்ல முடியாது? அது சொல்றதுக்குள்ள போயா அந்த வண்டியில ஏறு. வா வா பாத்து வா. வணக்கம் ஈஸ்வரா. மாமா வண்டியில ஏறி பின்னாடி உட்காரு. இந்த வண்டியில? ஆமா. என் வண்டியில வரேன், நீங்க முன்னாடி போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னும் 3 செக் போஸ்ட் இருக்கு. போலீஸ்ல மாட்டிக்கிறதுக்கா? பேசாம உட்காரு. என்ன ஆட்டு மந்த கூட்டம் நினைச்சீங்களா? அதெல்லாம் முடியாது. இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லதான் ஏன் கூப்பிட்டாங்க. நன்றி ஏன் தப்பு போயிடுறேன். போய் உட்காரு. 7.5 லட்சம் ரூபாய் கார்ல வந்தோட எப்படி ஏற்றி விடாய் வருது. மூத்தப்பே ஏன் மூச்சை கிடைச்சு வேல்யூ தெரியாம இதுல கூட்டு வரீங்களாடா? இருக்குடா. ஐயோ வீடு வந்துருச்சா? மாமா மாமா வண்டி எங்கே பாட்டுங்க. ஆட்டு மந்தையிலோட போனா மரியாதை இருக்காது மாமா. ஏய் குட்டி புள்ளி, மாமா இறக்கி விடுறாடே. வாடா வாடா. ஏண்டா ஆட்டை ஏத்துற வண்டியில மாட்டை ஏத்திருக்கீங்க? டேய் அம்மா நீ நெஞ்சில போறவனா ஆட்டு கூட்டத்துல வச்சாட கூட்டு வரீங்க? என்னங்க சட்டை பூரா நடைஞ்சிருக்கு, தண்ணி குடிக்கும் போது பார்த்து குடிக்கிறது இல்லையா? இது தண்ணியாடா? ஆட்டு மூத்திரம்டா. ஏங்க தாகம் இருந்தா நான் தண்ணி குடிச்சிருப்பேன், அவசரப்பட்டு ஆட்டு மூத்திரத்தையா குடிப்பீங்க? பசியில புழுக்களுக்கு எடுத்து தின்னுடாங்க. உள்ள கடை அடிச்சு வச்சிருக்காங்க, அதவே உரத்துக்கே புழுக்க இல்லாம இருக்காங்க. விட்டா புளிக்க எடுத்துட்டு. அப்பா 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 வண்டிக்கு ஒரு லிஃப்ட் வைக்க கூடாதா? டேய் குட்டி புள்ளி மச்சான் ஏறுங்க மச்சான். ஏண்டா ஏங்கார முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஆட்டு மந்த கூட்டத்தோடையும் புழுக்கநாத்தத்தோடையும் என்னை கூட்டு வந்தீங்க? யாரை கேட்ட வண்டி எடுத்துட்டு வந்தா? 2 வீலர் மட்டும் தான் ஓட்ட தெரியும். என்னது? சத்தியமாயா? ரொம்ப நாளா கார் ஓட்டி பார்க்கணும்னு ஆசை, வண்டி கிடைச்சி ஓட்டி பார்த்துட்டேன். இப்போ நீ ஏறி உட்காந்து டபுள்ஸ் ஓட்டி பார்த்த மாதிரி ஆச்சு. அப்புறம் இதுல எது பிரேக் எது கிளட்ச்? கிளட்சுக்கு பக்கத்துல. டேய் கிளட்ச் எது? பிரேக் எதுன்னு தெரியாமடா அங்க இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்தா? நீ மட்டும் வாழ தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்க? வாழ தெரியாம 3 புள்ள வத்த. அது எப்படி எனக்கு தெரியும்? அது என் முன்னாடி தெரிஞ்சா போறா. நீ இறங்கடா. இறங்கடா. நீ வண்டியில ஏறியா? நீ ஆட்டு மூத்திரத்தை குடிச்ச வீட்டுல சொல்லவா? ஆட்டு மூத்திரத்தை யாராவது குடிப்பாங்களா குட்டி பிள்ளை? ஏன்டா அப்படி பிளாக்மெயில் பண்ற? நீயெல்லாம் என்னைய பிளாக்மெயில் பண்ற? ஏய் குளிக்கிற கையில மேல சொல்லாயா? சீ. மாமா பார்த்தாருன்னு பெரிய அசிங்கமாயிருமே. சமாளிப்பா. நம்ம படைச்ச எவனையும் பார்க்க விட்டுறக்கூடாது. ஐயோ வானார கூட்டங்க ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, அலுப்பா இருக்கும்ல, போய் தூங்க வேண்டியதானே. இங்க என்ன பண்றாங்க? சமாளிப்பா. ஐயோ குட்டி தாத்தா ஓடி வருதுங்க. இங்க பாரு, தொடாம பேசணும், சொன்னா கேளுங்க, சொன்னா என்னடா எடுத்தல குட்டி? கையில வச்சிருக்கீங்களா? அது காருக்குள்ள இருக்கு. சீ ஆட்டு புழுக்க. ஆட்டு புழுக்க.
மச்சான் எப்படி வந்துச்சு? ஏதோ தனி விமானத்துல வர மாதிரி தனிக்கால வரேன்னு சொன்னாரு. இப்ப நம்ம ஆட்டு புழுக்க எடுத்துக்கிட்டுறாங்க. இல்ல மச்சான், மண்புழு ஊற மாதிரி இது ஆட்டு புழுக்க ஊற 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் பண்ணிட்டு போய் இருக்கேன். புளியா போய் உட்கார்ந்து செம்பரியாட்டு வண்டில வந்துட்டு ஆடி கால மாதிரி பகுமானம் பண்ணி தர்றேன். தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. இல்லைங்களா, உங்க அப்பைங்க இருக்காங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆனா தான் நாங்க கறி எடுப்போம். அன்னைக்குன்னு அந்த இட்லிக்கும் அந்த குழம்புக்கும் ஆளா பரப்பாய்க்கு வேற நாக்க தொங்க போடுங்க. மாமா இப்ப மட்டும் என்னமா உங்க மயங்களை பாருங்க, எச்சி மட்டும் தான் ஒழுகல. மச்சான் நானாவது பரவாயில்ல, இந்த உட்காந்துருக்கான்ல என் தட்டில் எங்கள் அம்மா எனக்கு வைக்கிற கறியை பூரா அவையிலே தின்னு விடுவேன். மச்சான் நான் கறியை மட்டும் தான் எடுத்து திம்பேன். ஆனா எங்க ஆத்தா எங்களுக்கே தெரியாம காக்கில ஈரல் எடுத்து வதக்கி இவனுக்கு கொடுப்பா. அதையும் தெரியாம எடுத்துட்டு போய் தின்ட்டு வந்துடுவாங்க. அண்ணா இந்த குழம்பு கொடுங்க. அதை விட எங்கள் ஆத்தா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த சட்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற குழம்புல சோத்தை போட்டு பிணைஞ்சு ஆளுக்கு ஒரு கை எங்கள் ஆத்தா கொடுப்பாங்க பாருங்க. அன்னைக்கு சாப்பிட்டது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது. சொல்லும் போதே எச்சி விடுப்பாப்ல, இருக்க 2 இட்லியே போட்டுக்கிறேன். அடுத்தவன் பொண்டாட்டியா பார்க்கறது தப்புடா. அடுத்தவன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றதும் தப்புடா. இது என்னடா புதுசா இருக்கு? ஆமா, அவளை கல்யாணம் பண்ணவன் இதுக்கு முன்னாடி நீ வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு அவகிட்ட கேட்டிருக்கணும். கேட்காதது அவன் தப்பு தானே. என்ன கேட்குற? ஹே மாம்ஸ், உன்கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசு. பொசிஷனே சரியில்லை. இவன் சும்மா இருந்தாலும் இவளுக்கு சும்மா இருக்க முடியாது போல இருக்கு. இப்பதான் பிரேக்கப் ஆன மூட்ல. ஏய் பக்கத்துல உட்காராத, நவுந்து உட்கார். நோ. சரி நான் நவுந்து உட்கார்றேன். காவல் காத்த என்னாலே தாங்க முடியலையே. காதலிச்சோனால எப்படிடா தாங்க முடியுது? இப்போ என்ன பண்ணலாங்கிற? அவளை கடுப்பேத்தணும், அவளை வெறுப்பேத்தணும். உன்னை ஏமாத்திட்டு அவ சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவளை பழி தீக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பலியாடாக்குற? இங்க பாரு மாம்ஸ், நான் உன்னை லவ் பண்ண போறேன். ஓ. அவளை வெறுப்பேத்த போறேன். ஜஸ்ட் an information. ஓஹோ. not a permission. பிரமாதம். பேபி கியூட்டி பேபி ரொம்ப தான் வெக்கப்படுறியா மாம்ஸ். பை.